அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பெருமை தேடிக்கொண்டு தலைகுனிய விடமாட்டோம் தமிழகத்தை என்று அவர் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது, குற்றங்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுவதே உண்மையான முன்னேற்றத்தினுடைய அடையாளம் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறியாதது ஒன்றுமல்ல. இன்றைக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRP 2023 ஆண்டுக்கான அறிக்கையில பெண்கள், குழந்தைகள், பட்டியல் சாதியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் அதிகரித்துக் கொண்டே இருப்பது தற்போது தமிழகத்திலே கவலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே மட்டும் 365 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 2022 6580 இருந்து 2023 6968 அதிகரித்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. தலைநகர் சென்னையிலே மட்டும் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் குற்றங்களின் எண்ணிக்கை 514 இருந்து 573 அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமின்றி பட்டியல் இன மக்களுடைய பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தாக்குதலும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 1921 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகிற போது 9.1% கூடுதலாக இருக்கிறது. 2021 இருந்து 2023 வரை, அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் பதிவான வழக்குகளில் கணக்கிட்டால் 68% அதிகரித்திருப்பது நமக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே பெண்கள், குழந்தைகள், முதியோர், பட்டியல் இன மக்கள், பழங்குடியினர் ஆகியோருக்கு எதிரான கொடும் குற்றங்கள், கொலை குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள், இணையவழி குற்றங்கள், ஊழல் குற்றங்கள், விபத்துகள் உள்ளிட்ட பிரிவுகளிலே நடைபெற்ற வழக்குகளின் அடிப்படையிலேதான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள், பட்டியல் சாதி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை தடுக்கும் உறுதியான நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு முன்வருமா, அல்லது எப்போதும் போல தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்கிற மக்களை திசை திருப்புகிற நிலையிலேதான் அரசினுடைய அக்கறை இருக்கிறதே தவிர, இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எந்தவிதமான கவனம் செலுத்துவதாகவும் தெரியவில்லை. ஆகவேதான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் 2 மணி நேரம் 55 நிமிடம் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து மிக ஒரு விரிவான உரையை முன்வைத்தார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கூர்ந்து கவனித்தார்கள். ஆனால் அதற்குரிய தீர்வு காண்பதற்கு அவரை அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. அதற்கு பின்பும் இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதைத்தான் இன்றைக்கு எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் மக்கள் மீது உள்ள அக்கறையின்பால் மக்களினுடைய பாதுகாப்பு அரணாக இந்த அரசு இருக்க தவறியதை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவதை இந்த முதலமைச்சர் அவர்கள் ஏன் கவனத்திலே கொள்ளவில்லை? அதனால்தான் இன்றைக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRP வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில இந்த அரசினுடைய கையாளாகத்தனம், அக்கறையின்மை, நிர்வாக சீர்கேடு, குளறுபடி இவையெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், மாண்புமிகு புரட்சித் தமிழர்
வருங்கால முதல்வர் செய்ய எடப்பாடியார் அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே ஆதாரமாக NCRP-யினுடைய அறிக்கை வெளிவந்திருப்பதை இனிமேலாவது இந்த 4 மாத காலத்திலே இனி என்ன செய்ய முடியும் முதலமைச்சரால் என்ற கேள்விதான் மக்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு ஒரே தீர்வு ஆட்சி மாற்றம். புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்ந்து மன்னராட்சிக்கு முன்னுரை எழுதுகிற காலம் கணிந்து வந்திருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.